ஒருவருக்குள் நத்தை போல் சுருங்கிக் கொள்கின்றனர். ஏனெனில் தங்களின் பணிக்காலத்தில் அவர்கள் இதயங்களை வெல்லாமல் இயந்திரமாக செயல்பட்டதன் விளைவு இப்போது நண்பர்கள் வட்டம் குறைவு. குடும்பத்திற்காக அன்றாடம் அயராது பாடுபட்டு பொருள் தேடும் எத்தனையோ தந்தைமார்கள் தங்களின் குடும்பத்தினரின் இதயங்களில் கவர்ந்திருப்பார்களா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டி வரும். இதயங்களை அல்ல, மாறாக அவர்களின் வயிறுகளை மட்டுமே இவர்கள் வளர்த்துள்ளனர். தந்தை உயிருடன் இருக்கும்போதே ஒரு இளைஞன் தனது பிரச்சினை குறித்து ஆலோசனை பெற பிறரை நாடுவதேன்? ஏனெனில் தந்தை இவனது இதயத்தை வெல்லவில்லை. இருவருக்கும் இடையே உடைக்க முடியாத சங்கிலி பிணைக்கப்பட்டுள்ளது. இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்வு அருமையான முன்மாதிரியை விட்டு சென்றுள்ளது. மிக வேகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறரின் உள்ளங்களை கவர்ந்து விடுவார்கள். ஒரு புன்னகை, ஓர் அக்கறை, ஒரு நேசத்துடன் கூடிய கைகுலுக்கல், இது போன்ற சாதாரண செயல் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெகு சீக்கிரத்தில் பிறரை வசீகரித்து அடுத்தவரின் அன்புக்கு பாத்திரமாக மாறிவிடுவார். ஜாபிர் அலி அறிவிக்கின்றார்கள், நபிகளாரும் நாங்களும் ஒரு நபித்தோழரின் வீட்டுக்கு சென்றோம். குறுகலான இடம், இட நெருக்கடி. முதலில் வந்தவர்கள் அனைவரும் வீட்டிலுள் உட்கார்ந்து கொண்டனர். கடைசியாக ஜரீர் இப்னு அப்துல்லா அலி என்னும் நபித்தோழர் வருகை தந்தார். அவருக்கு வீட்டினுள் இடமில்லை. ஆகவே வாசலில் உட்கார்ந்தார். அதனை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோளில் கிடந்த துண்டை எடுத்து சுருட்டி ஜரீர் அலி அவர்களை நோக்கி வீசிவிட்டு, இதன் மீது உட்காருங்கள் என்று கூறினார். அவ்வளவுதான். துண்டை கையில் பெற்றுக்கொண்ட ஜரீர் அலி அதனை முத்தமிட்டவாறே அழத் தொடங்கிவிட்டார். பின்னர் கூறினார், உங்கள் துண்டின் மீதா நான் அமர்வேன்? இல்லை. அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எவ்வாறு கண்ணியம் செய்தீர்களோ அவ்வாறே அல்லாஹ்வும் உங்களை கண்ணியம் செய்வானாக. பின்னர் அதனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமே திருப்பி தந்துவிட்டார். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் கூறினார்கள், இறைவன் மீதும் மறுமை நாளின் மீதும் நம்பிக்கை கொண்டிருப்பவர் தாம் அமர்ந்திருக்கும் சபையில் தமது சகோதரர்கள் வந்தால் அவருக்கு கண்ணியம் செய்யட்டும். இப்னு சம்மாக் என்ற அறிஞர் கூறினார், ஆச்சரியம்! மனிதர்கள் பணத்தால் அடிமைகளை வாங்குகின்றனர், நன்னடத்தையால் இதயங்களை வாங்க மறுப்பதேனோ? பணத்தால் வாங்க இயலாத மனங்களை உங்கள் புன்சிரிப்பால் வாங்கலாம். ஆனால் அது ஏனோ பலருக்கு தெரிவதில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், எந்த ஒரு சிறிய நன்மையையும் அலட்சியம் காட்டாதே. உன் சகோதரனை பார்த்து புன்சிரிப்பதும் இன்முகத்துடன் சந்திப்பதாக இருந்தாலும் சரியே. புன்சிரிப்பும் இன்முகமும் உள்ளங்களை வெல்வது மட்டுமல்ல, இறைவனிடம் அது தர்மமாகவும் கணிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன் சகோதரனை மலர்ந்த முகத்துடன் பார்ப்பதும் ஒரு தர்மமே என்றார்கள். திருமிதி.